எனர்ஜி பாடியில இருந்து அந்த தொப்புள் கொடி மாரி அந்த சில்வர் கார்ட் வந்து நம்முடைய எனர்ஜி பாடியும், ஆஸ்ட்ரல் பாடியும் இணைக்கின்றது. அப்போ அந்த நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது, அந்த 4 உடல்களோட தான் இந்த பூமியில இருக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம முந்தின செஷன்ஸ்ல பார்த்திருக்கிறோம் நம்ம. இப்ப தூக்கத்துல இருக்கும்போது, ஒருத்தர் தூங்கிக் கொண்டிருக்கும்போது, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள விஸ்வ சக்தி, இந்த பிரபஞ்ச சக்தி, காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்றோம் இல்லையா? அந்த காஸ்மிக் எனர்ஜி வந்து நம்முடைய அந்த பிரம்மரந்திரத்தின் ஊடாக நம்முடைய உடலுக்கு போய் அந்த எனர்ஜி பாடி, அந்த எத்திரிக் பாடி இருக்கு இல்லையா? அந்த எத்திரிக் பாடியில முதல்ல எனர்ஜிய குடுக்குறது. அந்த எத்திரிக் பாடியில எனர்ஜி நல்லா போதுமான அளவு வந்த பிறகு, அந்த எனர்ஜி ஆனது ஆஸ்ட்ரல் பாடிக்கு போறது. அப்புறம் அந்த ஆஸ்ட்ரல் பாடிக்கு போதுமான எனர்ஜி வந்த பிறகு, சக்தி வந்த பிறகு, ஆஸ்ட்ரல் பாடி நம்முடைய அந்த பிசிக்கல் உடல்ல இருந்து வெளியில வரும். அப்போ அதுக்கு அந்த சக்தி போதாது என்று சொன்னால் வெளியில வர முடியாது. அப்போ தூக்கத்துல ஒருத்தர் தூங்கிக் கொண்டிருக்கும்போது, இந்த எனர்ஜி நல்லா சேரும்போது, அந்த ஆஸ்ட்ரல் பாடி வெளியில வந்து இந்த உலகத்துல மட்டும் இல்ல, வேற வேற உலகங்களுக்கு கூட போகலாம். அந்த மாரி எல்லா இடங்களுக்கும் போகும். அந்த எல்லா இடத்துக்கும் போகும்போது, எப்போதுமே இந்த பௌதீக உடலோட அந்த சில்வர் கார்ட்ல கனெக்ஷன் இருக்கும். அப்போ இந்த உடல் தூக்கத்திலேருந்து விழிக்கும் நேரம் டக்குனு அந்த ஆஸ்ட்ரல் பாடி உடனே வந்து உள்ள புகுந்துரும். இதுதான் எப்படி ஆஸ்ட்ரல் டிராவல் எப்படி நடக்கிறதுன்னு சுருக்கமான இது.